ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அஃபாரஸ்டேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த அஃபாரஸ்டேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் டீஃபாரஸ்டேஷன் பற்றி போட்டிருந்தேன். டீஃபாரஸ்டேஷனுங்கிறது என்னென்னா, மரத்தெல்லாம் வெட்டி காடுகளை அழிக்கிறது. இதனால் என்ன ஆகும், கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும், எர்த்தோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். கரெக்டாக சீசனுக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யாது. அப்படிங்கிறப்போ தண்ணி பற்றாக்குறை நிறைய சிட்டிஸில் வந்து ஏற்படும். அதை தான் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் நிறைய லேண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேரன் லேண்ட், அதாவது ரொம்ப ட்ரை ஆகி எந்த ஒரு செடியுமே இல்லாமல் வறண்ட பூமியாக ஆகிரும். அப்போது வாட்டர் அப்படிங்கிறது எல்லா ஒரு லைஃபுக்கும் தேவை, உயிர் வாழ்கிறதுக்கு. அப்போ அந்த வாட்டர் வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ட்ரீஸை கட் பண்ணாமல் நம்ம பாதுகாக்கணும். ஒரு ட்ரீயை கட் பண்ணால் கூட 2 பிளான்ட்டை செடியை வந்து நட்டு வைக்கணும். விதையை வந்து எங்கேயாச்சும் விதை போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஏர்த்தை வந்து க்ரீனிஷாக வச்சுக்க முடியும். ஸோ அஃபாரஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் ஆர் சோவிங் சீட்ஸ். செடியை நட்டு வைக்கிறது இல்லைன்னா விதையை வந்து விதைக்கிறது இன் அ பேரன் லேண்ட் டு கிரியேட் அ ஃபாரஸ்ட். இந்த அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது, இந்த அஃபாரஸ்டேஷன் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் த நேச்சுரல் ஃபாரஸ்ட். நேச்சுரல் ஃபாரஸ்ட்டில் அதுவாக தானாக வந்தது. அஃபாரஸ்டேஷன் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்ம வைக்கக்கூடிய செடி, நம்ம போடக்கூடிய விதை, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அஃபாரஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஷெல்டராக இருக்குது. ஹியூமன்ஸ்க்கு பார்த்திங்க எப்படி ஷெல்டராக இருக்குன்னா, ஃபாரஸ்ட்லேருந்து வுட்டு கிடைக்குது, அந்த வுட்டை வச்சு தே கேன் ஏபிள் டு மேக் தேர் ஹோம். அண்ட் ஆல்சோ ஃபுட் சோர்ஸ் வந்து மெயினாக ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்கிது. அண்ட் ஃபாரஸ்ட்டில் அதிகமான ட்ரீஸ் இருக்கிறதுனால தான் அட்மாஸ்பியரில் வந்து ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்குது. அதாவது ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லாம் வந்து ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அட்மாஸ்பியருக்கு. அந்த ஆக்சிஜனை தான் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம், இன்ஹேல் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீஸ் த வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் டு கெட் த ரெயின்ஃபால். நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி சாயிலில் ஊற்றுறோன்னா ரூட்ஸ் மூலயமா பிளான்ட்ஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது. டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்போது அந்த வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும் இன் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் டு த அட்மாஸ்பியர். அப்படி அட்மாஸ்பியருக்கு வரக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர்னால தான் நமக்கு ரெயின்ஃபாலே வருது. அப்போ நிறைய ட்ரீஸ், நிறைய பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாக இருக்கும். அது மூலிமா நமக்கு ரெயின்ஃபாலும் நிறையா இருக்கும். பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் இருக்கிறதுனால தான் கார்பன் டை ஆக்சைடோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரில் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு அண்ட் ஆக்சிஜன் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அஃபாரஸ்டேஷன், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்ட் குளோபல் வார்மிங் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. அஃபாரஸ்டேஷன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அவாய்ட் த டெசர்டிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு. எந்த ஒரு லேண்டுமே வெறும் நிலமாக இருக்காது, ஃபுல்லாக பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸாக தான் இருக்கும். பேரன் லேண்டில் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், அதாவது வெறுமனே இருக்கக்கூடிய லேண்டில் நல்லா காற்றடிச்சிச்சின்னா என்ன ஆகும், சாயிலெல்லாம் பறந்து போயிடும். இதே இது ஒரு லேண்டில் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட் இருக்கும்போது அந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்டெல்லாம் தன்னோட ரூட்ஸ் மூலிமா அந்த சாயிலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். என்ன தான் காற்றடிச்சாலும் பறந்து போக முடியாது. மழை பெஞ்சாலும் அந்த சாயிலெல்லாம் வந்து தண்ணியோட தண்ணியை அரிச்சிட்டு போயிடாது அந்த சாயிலை. அப்போது ரூட்ஸ் வந்து டைட்டாக சாயிலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும். அஃபாரஸ்டேஷன் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, சாயில் வந்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி. அஃபாரஸ்டேஷன் மூலிமா நமக்கு ஃபோடர், ஃப்ரூட்ஸ், ஃபயர்வுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ட்ரீயை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைப் ஆஃப் ட்ரீ மட்டும்தான் வேணும் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் ப்ராசஸ் மூலமா நம்மளே அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ரீயை க்ரோ பண்ணிக்கிட்டோன்னா அதை நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட், டூ யூ நோ தி டேர்ம் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் 1976 பை நேஷ்னல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் அஃபாரஸ்டேஷன் ஆன் த பேரன் லேண்ட். ஸோ பேரன் லேண்டில் நம்ம வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணோம், நிறைய ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து க்ரோ பண்ணுறோம். அந்த வரக்கூடிய ஃபாரஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும் வித் த பர்பஸ் ஆஃப் ஹெல்பிங் த என்விரான்மெண்ட், சோஷியல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். It is to raise the plantation, thereby reducing the pressure on the traditional forest. So traditional forest நம்ம destroy பண்ணாமல் நம்ம afforestation பண்ணும்போது இந்த afforestation நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட own purpose காண்டி. So it will reduce the pressure on the traditional forest. Next, do you know Wangari Maathai, he founded the Green Belt movement in Kenya in 1977.
க்ரீன் பெல்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா she planted over 51 million trees in Kenya. அதுக்கு பேர் தான் க்ரீன் பெல்ட் மூவ்மெண்ட். அவங்க வந்து இவ்வளோ ட்ரீஸை பிளான் பண்ணதுனால இந்த இயர் 2004 she was awarded the Nobel Peace Prize. நெக்ஸ்ட்டு ரீஃபாரஸ்டேஷன் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே அஃபாரஸ்டேஷனில் என்ன பார்த்தோம், வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு பேரன் லேண்டில் நம்ம ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறோம், இல்லை விதையை வந்து விதைக்கிறோம் டு மேக் அ ஃபாரஸ்ட், டு கிரியேட் அ ஃபாரஸ்ட். அதுக்கு பேர் தான் அஃபாரஸ்டேஷன். ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணியிருப்போம், மரத்தை வெட்டியிருப்போம், காடுங்களை வந்து அழிச்சிருப்போம். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டில் போய் நம்ம நேச்சுரலாகவோ இல்லைன்னா இன்டென்ஷனலாகவோ ரீப்ளான் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் வந்து ரீஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட்டை திரும்ப நம்ம நேச்சுரலாகவோ இன்டென்ஷனலாகவோ பண்ணுறோம். இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் சம் ரீசன்ஸ்க்காண்டி. எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டை நம்ம திரும்ப ரீப்ளான் பண்ணும்போது we can able to fight the global warming and it will help in protecting the important species of animals. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷியஸை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். and we can able to rebuild the habitat loss and dehydration which are leading threats to health and endangerment of species. இந்த ரீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஏரோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் இட் வில் ரெடியூஸ் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். ஸோ ட்ரீஸ் இருக்கிறதுனால நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ரீஸ் அப்சர்வ் பண்ணிக்கும், நமக்கு வந்து ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஆக்சிஜனை வந்து கொடுக்குது. எஃபெக்ட்ஸ் கேன் பி செக்ட் அண்ட் குளோபல் வார்மிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். It will restore the habitat loss, degradation and remove the threat to the species. And it will reverse the damage done by soil erosion. ஸோ சாயில் வந்து எரோட் ஆகி போனதில்ல அப்படியுமே வந்து டேமேஜ் திரும்ப ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அண்ட் வாட்டர் ஷெட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். இட் வில் ரிவைவ் த வாட்டர் ஷெட் and it help to maintain the water cycle and trees can able to absorb the moisture through the leaves and roots. வாட்டர் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது இல்லாமல் ட்ரீஸ்னால வந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்க முடியுது through the leaves and roots. Transpiration help to restore moisture of atmosphere and to maintain the temperature in the local environment. ஸோ transpiration process மூலிமா ட்ரீஸ் வந்து வாட்டர் வேப்பரை என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணப்போ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகப்படுது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்கலாம். டீஃபாரஸ்டேஷன்னா என்ன, ரீஃபாரஸ்டேஷன்னா என்ன? ரெண்டுத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்குது. டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸையும் ட்ரீஸையும் வந்து கட் பண்ணுறதுக்கு பேர் தான் டீஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட்டே நம்ம அழிக்கிறோம். திஸ் ஹேஸ் அ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். இதனால என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பாதிப்பு தான் ஏற்படுது. ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, ஃபாரஸ்ட் அழிக்கிறோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம நேச்சுரலாகவோ இல்லை இன்டென்ஷனலாகவோ திரும்ப ரீப்ளான் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீஃபாரஸ்டேஷன். Plants or trees are grown or planted. It has a very good effect on the nature as it builds the environment. Next, afforestation-க்கும் reforestation-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது பேரன் லேண்ட், அதாவது அந்த இடத்து வந்து ரொம்ப ட்ரையாக வறண்ட பூமியாக ஒரு செடிக்குள்ளே இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பிளான்ஸையோ இல்லைன்னா சீட்ஸ் விதை போட்டோ வந்து வளர வைக்கிறதுக்கு பேர் தான் அஃபாரஸ்டேஷன். அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் ஏரியாஸ் வேர் தேர் இஸ் நோ ட்ரீ கவர். ஒன் சாப்ளிங் இஸ் பிளான்டட் டு கெட் அ ஒன் ட்ரீ. ஸோ ஒன் சாப்ளிங் வச்சோம் அப்படின்னா ஒன் ட்ரீ தான் நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ப்ராக்டிஸ் டு பிரிங் அ மோர் ஏரியாஸ் அண்டர் த ஃபாரஸ்ட். ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறுக்கனே காடாக இருந்தது, நம்ம அழிச்சதுனால அது நம்ம திரும்ப நேச்சுரலாகவோ இல்லை இன்டென்ஷனலாகவோ பண்ணக்கூடியது. ப்ராக்டிஸ்ட் இன் ஏரியாஸ் வேர் ஃபாரஸ்ட் ஹாவ் பீன் destroyed. 2 சாப்ளிங்ஸை வந்து பிளான் பண்ணுறோம் டு ரீப்ளேஸ் த எவ்ரி ஃபெல் ட்ரீஸ். ஸோ ஒவ்வொரு ட்ரீ விழுவும் போதும் 2 சாப்ளிங்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். இட் இஸ்